அனைவருக்கும் அன்பு வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க இருக்கிறோம் அப்படின்னா, திருநெல்வேலி சென்னை எக்மோர் வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் வந்து 8 கோச்சிலிருந்து 16 கோச்சாக வந்து அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாற்றம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஜனவரி 15, 2025 தொடங்குது வந்தது. அதை தொடர்ந்து இந்த வண்டி இனிமேல் 16 பெட்டிகள் கொண்ட வந்தே பாரத்தாக இயங்க இருக்குது. இதனால் அதிகப்படியான சீட்டுகள் வந்து கிடைக்கும். ஆரம்ப காலத்தில் இந்த வண்டி திருநெல்வேலிக்கு வந்தப்போ நிறையா, அதாவது இதோடைய டிக்கெட் விலை ரொம்ப அதிகம் அப்படின்னு சொல்லி மக்கள் மத்தியில் பரவலாக இருந்தது. ஆனால் இப்போ காலப்போக்கில் பார்த்திங்க அப்படின்னா அந்த பயண கட்டணத்துக்கு ஏற்ற சேவை இந்த வண்டியில் இருக்குங்கிறத மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ அதனால் இந்த வண்டிக்கு நல்ல ஒரு ஆதரவு கொடுக்குறாங்க. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, தெற்கு ரயில்வே சார்பாக தென் மாவட்ட மக்களுக்கு விடப்பட்ட ஒரே வந்தே பாரத் ரயில் இதுதான். இதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா ட்ரெயின் நம்பர் 20/627/28 சென்னை எக்மோர்லேருந்து நாகர்கோவில் ஜங்ஷன் வரைக்கும் போகிற வண்டி. ஸோ இந்த வண்டியும் பார்த்திங்கன்னா சென்னை எக்மோர்லேருந்து புறப்பட்டு நாகர்கோவிலுக்கு வந்து திருப்பி சென்னை எக்மோருக்கு போயிடும். இந்த மாதிரி அமைப்பில் இருக்கும். அதோடைய இந்த 2 வண்டிக்கும் இருக்கிற வித்தியாசம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, கலரை பொறுத்த வரைக்கும் இது திருநெல்வேலி வந்தே பாரத் வந்து ஒயிட் கலரில் ப்ளூ லிவரியில் இருக்குது. நாகர்கோவில் சென்னை எக்மோர் வந்தே பாரத் வந்து இந்த மாதிரி ஆரஞ்சு கலரில் பிளாக் லிவரியில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது 2 வித்தியாசம் நமக்கு ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியும். இந்த 2 வண்டிகளுக்கு இருக்கிற ஸ்டாப்பில் இருக்கிற ஒரே ஒரு வித்தியாசம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆரஞ்சு கலர் வந்தே பாரத் நாகர்கோவிலிருந்து வர்ற வண்டி கோவில்பட்டியில் நின்று போகும், விருதுநகரில் நிற்காது. திருநெல்வேலியிலேருந்து புறப்படுறது கோவில்பட்டியில் நிற்காது, விருதுநகரில் நிற்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு அப்டேட்டில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.